guys, welcome back to Yax. So வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேக்ஸிமம் இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உள்ள 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஸோ ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எது தெரிஞ்சதா தெரியாதுன்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லேட் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஓட்டிங்காக ஒரு பேஜ் வச்சுருக்கோம். ஸோ நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவுக்கு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஓட்டிங்காக ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பண்ணலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உங்களால் ஓட் போட முடியும் அதில். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓட் போடலாம், போய் ஓட் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓட்டு கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் வீடியோ போடுங்க. ஸோ நீங்கள் போய் உங்கள் ஓட்டை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணால் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ இதுக்கு போய்க்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக ப்ரைவசின்னு சொல்லி ஒன்று உண்டு. ஸோ இதில் போய்க்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குன்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் எனேபிள் கொடுத்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வருது. டு யூஸ் திஸ் ஃபீச்சர் யூ வில் நீட் டு செட் அப் ஃபிங்கர் பிரிண்ட் ஆன் யுவர் மொபைல் ஃபர்ஸ்ட். அதாவது உங்கள் மொபைலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனேபிள் பண்ணல. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பெசிஃபிக் காண்டாக்ட் ஏதோ ஸ்பெசிஃபிக் பர்சனோட மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த டைம்னு பார்த்து உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் சம்டைம்ஸ் வரும். ஸோ அப்படி வராமல் நீங்கள் எந்த காண்டாக்டோட மெசேஜுக்காக வெயிட் பண்ணுவீங்களோ அவங்களுக்கு மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் ஆகிக்கலாம். ஸோ இவங்க தான் மெசேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காண்டாக்ட்டுக்கு சவுண்ட் வைக்க போகிறீங்களோ அந்த காண்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும் தெரியுமா, அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 2 ஆப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதை எனேபிள் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது எப்படி எனேபிள் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டோன் இருக்கா. ஸோ இதை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வால்பேப்பர் அப்ளை பண்ண முடியும். ஆனால் எல்லா கான்டாக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வால்பேப்பர் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த கான்டாக்ட்டுக்கு இந்த வால்பேப்பர் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியுமா என்னென்னு கரெக்டாக தெரியல, இருந்தாலும் நான் வந்து அப்படின்னா காட்டுதேன். ஸோ நீங்கள் எந்த கான்டாக்ட்டுக்கு வால்பேப்பர் வைக்க போகிறீங்களோ அந்த கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் ரைட் சைடு டாப் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு ஒரு முந்தின தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ இதை போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோவையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதிலே நிறையா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் கலர்ஸ்ன்னு இருக்கிறத கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு தாங்க. ஸோ நான் இதில் ஒரு கலர் எடுத்து காட்டுதேன். ஸோ இப்படி வச்சாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வாட்ஸ்அப் டூடுல்ஸ்னு இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ராயிங்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான். ஸோ ஓகே நான் செட்டஸ் வால்பேப்பர் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார் திஸ் சேட்னு சொல்லி அந்த நேம், இல்லைனா ஃபார் ஆல் சேட் இன் டார்க் தீம். ஸோ நான் டார்க் தீம் வச்சுருக்கேன் அதனால் கேட்கு. ஸோ நான் ஃபார் திஸ் சேட் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பரோட டிம்மிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் அந்த வால்பேப்பரோட அந்த பிரைட்னஸை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் காட்டுதேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காண்டாக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு காண்டாக்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுதேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்குது. ஸோ ஆனால் இந்த காண்டாக்ட் மட்டும் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பேசிக்காக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் சீக்கிரமாக ஃபில் ஆகும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய குரூப்ஸில் இருப்பாங்க, நிறைய காண்டாக்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ், ஆடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எந்தெந்த காண்டாக்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ அதாவது எந்த கான்டாக்ட் அதிகமாக ஸ்பேஸ் நம்ம மொபைலில் எடுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு லாஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ இது போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ
ஸோ இதை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சேட்ஸ்ன்னு போட்டு எல்லா காண்டாக்ட்ஸுமே இருக்கும். இந்த காண்டாக்ட்ஸ் ஒவ்வொரு காண்டாக்ட் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துருக்குன்னு சொல்லி ரைட் சைடில் உங்களுக்கு காட்டும். ஸோ அப்படி மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியே யார்கிட்ட நீங்கள் அதிகமாக சேட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் யார்கிட்ட அதிகமாக சேட் பண்ணியிருந்தீங்களோ அவங்கள்ட்ட இருந்து அதிகமான டெக்ஸ்ட் மெசேஜஸ் வரும், அதிகமான வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன் காலில் சண்டை போடுறவங்களுக்காக யூஸ் ஆகக்கூடியது. ஸோ நீங்கள் யாருக்கூடையாவது ஃபைட் பண்ணியிருக்கீங்க, அவங்கள்ட்ட நீங்கள் எதிர்ப்பாக காட்டணுன்னா ஒன்று ஸ்டேட்டஸ் போடுவீங்க, இல்லைனா ப்ரொஃபைல் பிக்சர் ஹைட் பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிடிச்ச ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக இருக்குன்னு சொல்லி சிலர் வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் டெலிட் பண்ணிடுவீங்க. ஸோ பிடிச்ச ஃபோட்டோவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனசு கல்லாகிக்கிட்டே அதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படி இனி எந்த பிரச்சனையும் தேவையில்லைங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு இருக்காது. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் இருக்கா, இதுக்கு போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசின்னு சொல்லியிருக்கா, இதுக்கு போய்க்கோங்க. இதில் ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 2வது ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டிஃபால்ட்டாக மை கான்டாக்ட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோபடின்னு மாற்றிக்கோங்க. ஸோ நோபடின்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே காட்டாது, ஆனால் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், யாருக்கும் காட்டாது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் உடனே உங்கள் ஃபைட்லாம் முடிஞ்சிச்சு சமாதானம் ஆகிட்டிங்கன்னா ஜஸ்ட் அதே இதை கிளிக் பண்ணிட்டு மை கான்டாக்ட்ஸ் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து மாறல, ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்நெட் ஆன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா end to end என்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற மெசேஜ் end to end என்கிரிப்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கான ட்ரிக்கு தாங்க இது. ஸோ நீங்கள் எந்த காண்டாக்டோட என்கிரிப்ஷன் செக் பண்ண போகிறீங்களோ அந்த காண்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் அந்த நேம் காட்டு தெரியுமா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கேன் கோடுன்னு இருக்கலாம். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா யூ அண்ட் அந்த காண்டாக்டோட நேம் இருக்கும். ஸோ அந்த இன்னொரு காண்டாக்ட் அவங்களோட மொபைல் எடுத்து கீழே உள்ள ஸ்கேன் கோடை கொடுத்து உங்கள் கோடை ஸ்கேன் பண்ணும். ஸோ அந்த டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் கலரில் க்ரீன் கலர் டிக் விழும். ஸோ அப்படி விழுந்தால் தான் உங்களுக்கு end to end என்கிரிப்ஷன். அதே மாதிரி அவங்க கோடை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் 2 பேருக்குமே க்ரீன் விழணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு end to end என்கிரிப்ஷன் எனேபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிரி இல்லைனா கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியான இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் டு இந்த கோட்வேர்டை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கான்டாக்ட் நேம், அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொன்னீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் மூலமாகவே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக குட் மார்னிங்னு அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எப்படி குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப்லாம் ஒன்றும் இல்லைங்க, குரூப் மாதிரி ஒன்று, ஆனால் மற்றவங்க யாருக்கும் இந்த குரூப் க்ரியேட் ஆகாது, நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் அந்த இது காட்டும். ஸோ இது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக நியூ ப்ராட்காஸ்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 256 மெம்பர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது 250 மெம்பர்ஸ் அதில் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 காண்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள டிக் மார்க்கை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் எத்தனை பேர் க்ரியேட் பண்ணியிருக்கோங்களோ அது பேர் வந்து கீழே அவங்க நேம் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் ஒரு மெசேஜ் ஒரு இதுக்கு சென்ட் பண்ணி காட்டுறேன், ஹேன்னு சொல்லி. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்டான ஒரு ஸ்டிக்கர் லைப்ரரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு தெரியும், ஒரு சிலவங்க வந்து கவனிச்சிருப்பீங்க, ஒரு சிலவங்க வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப் மெசேஜ்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு இமோஜி மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் அந்த இதுக்கு வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. இது டார்க் தீம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கே தெரியாது, நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட் தீமுக்கு மாற்றி உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு காட்டுதேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் யாருக்குமே இது தெரியாது. ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு சிலவங்க ஆட் பண்ணிக்க மாட்டீங்க. இனிமேல் இதை ட்ரை பண்ணுங்கள், நிறைய ஸ்டிக்கர்ஸ் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று யூடியூப் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஏதாவது சோசியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைம்னு பார்த்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ரிப்ளை பண்ணணும், இல்லைனா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் கூட நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியே இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்துக்கிட்டே கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி காட்டுதேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மேலே ஓவர்லேவாக அந்த ஆப் இருக்குது. ஸோ இப்போ நான் மெசேஜ் சென்ட் பண்ணிட்டேன், நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டில் ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள்.
ஏன் சேனல் பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க.